வணக்கம். ஏன் ஐடி செக்டர்ஸ் வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February 13th ஐடி செக்டர்ஸ், தட் மீன்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது நியர்லி 5.5% விழுந்திருக்கு. ஸோ இதனால நான் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ ஐடி செக்டர்ஸ் விழுந்ததுனால நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்றது. ஏன் விழுந்திருக்கு, இதுக்கான ரீசன்ஸ் என்ன, ஸோ நம்ம இந்த ஐடி செக்டர்ஸில் ஹோல்ட் பண்ணாமா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ புதுசாக ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இன் ஐடி செக்டர்ஸ். ஸோ ஐடி நிறுவனங்கள் அப்படின்னு எது பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், விப்ரோ, HCL, இன்ஃபோசிஸ் அண்ட் கோஃபோர்ஜ், இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிஸோட பங்குகள் ரொம்பவே விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 18% ஜான்வரிலேருந்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. புதுசாக ஏஐ டெக்னாலஜியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆந்த்ரோபிக் கிளாட். இந்த டெக்னாலஜி வந்ததுனால எதனால் அவங்களோட பங்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆந்த்ரோபிக் கிளாட் இருக்கு இல்லையா, இவங்க கோவர்க் டூல் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா கோடிங், டெஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஒர்க் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி அவங்களோட அந்த நேரத்தையும் குறைச்சி இந்த கோவர்க் டூல் நம்மளுக்கு வேலையை ரொம்ப சிம்பிளாக்கி கொடுக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அமௌண்ட்டு, மீன்ஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் கொடுத்ததோட இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி வச்சு தான் நீங்கள் டெஸ்டிங், கோடிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இல்லையா, அப்போ எதுக்கு அந்த அமௌண்ட் நான் கொடுக்கணும், ஸோ என்னோட ஆர்டரும் சரி அது கொடுக்குற நான் அந்த அமௌண்ட்டுமே நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணுறதுனால கூட என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ ஐடி ஸ்டாக்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் February 2026 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மதிப்பு இழந்துள்ளது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஏஐ டெக்னாலஜி. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் செல் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா செக்டர்ஸ் விழுந்துக்கிட்டே ஐடி, தட் மீன்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் விழுந்துக்கிட்டே வரனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செல் ஆஃப் இன்னும் நடக்குது. இன்னும் நடக்க என்ன ஆகும், இன்னும் கம்பெனிஸ், தட் மீன்ஸ் ஐடி ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதர் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பங்குகள் எப்போல்லாம் குறையும், எப்போல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் தன்னோட ஃபண்டை வெளியே எடுத்து செல் ஆஃப் பண்ணும்போது குறையும். அதே மாதிரி தான் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆஃப் நடக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மீன்ஸ் டவுன், தட் மீன்ஸ் 5.5% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் டவுனில் இருக்குது. தட் மீன்ஸ் 15 to 18% உங்களுக்கு இந்த மீன்ஸ் டிசிஎஸ் விப்ரோட பங்குகள் கம்மியாயிருக்கு. ஸோ இது இப்படியே நீடிக்குமா, இல்லை இந்த நம்ம செக்டர்ஸ் எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளே டெக்னாலஜியில் அப்டேட் பண்ணிக்கிட்டு, லைக் எல்லா கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி செக்டர்ஸ் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. பெட்டர் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, இல்லை என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.